ஹலோ மக்களே, குட் பை டாக்லி படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சு போன மாதமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மந்த் எண்டு ரிலீஸ் பண்ணி ஏப்ரல் ஃபஸ்ட்டே வந்து படத்தோட டிக்கெட் புக்கிங்கை ஆரம்பிச்சிருவோம் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வர 29ஆம் தேதி செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் லான்ச் பண்ண கையோட படத்தோட புக்கிங்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மாக இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1100 ஸ்க்ரீன் கிட்ட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சோலோவாக ரிலீஸ் பண்ணுறதுனால பத்தாவதுக்கு டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்பவே ஹைப் கொடுத்து நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கொடுக்குற இன்டர்வியூவில் இந்த படம் கண்டிப்பாக வந்து 1000 crores வந்து கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இந்த படத்துக்கு. அந்த படத்தோட அவுட்கமும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸில் நிறைய ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவின்னு சொல்ல போனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம குட் பை டாக்லி மூவி அப்படின்னே சொல்லலாம். கூடவே இன்னும் சில விஷயங்களும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓவர்சீஸ் சென்சார் முடிச்சிருக்காங்க போல. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 2 மணி நேரம் 22 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலா இந்த படத்தில் வில்லனுக்கெல்லாம் வில்லனா இருக்காரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாலி, தீனா, சிதிசன், பில்லா, மங்காத்தா அப்படின்ற சில படங்களோட ரெஃபரன்ஸை பக்காவாக செட் பண்ணியிருக்காராம். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலே போதும் 1000 crore கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அந்த சென்சாரில் உட்காந்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க போல. ஸோ மூவியோட ரன் டைம் 2 மணி நேரம் 22 நிமிஷம் கரெக்டான ஒரு ரன் டைமாக தான் இருக்குது. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் எப்படி இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிள் ஜெயில் சாங் வரப்போகுது. 2 அப்டேட் தரமான அப்டேட் இருக்குது. நீங்கள் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லை செகண்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்றதை கமெண்டில் போட்டுருங்க.